பயமாறியே தேவபலமுள்ளவன், நான் பயமாறியேன் தேவபலமுள்ளவன், நான் பயமாறியேன் தேவபலமுள்ளவன், நான் பயமாறியேன் தேவபலமுள்ளவன். என்னை சூழ எதிரிகள் வளைத்து கொண்டாலும், எனக்கெதிராய் சத்துருக்கள் அழிக்க நினைத்தாலும், என்னை சூழ எதிரிகள் வளைத்து கொண்டாலும், எனக்கெதிராய் சத்துருக்கள் அழிக்க நினைத்தாலும், நான் பயமாறியே தேவபலமுள்ளவன், நான் பயமாறியே தேவபலமுள்ளவன், நான் பயமாறியே தேவபலமுள்ளவன், நான் பயமாறியே தேவபலமுள்ளவன். சிங்கங்கள் போன்று கர்ஜித்துக் கொண்டு உங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிற போராட்டத்துக்குள் சிக்கியிருக்கிறீர்களா? எந்த சிங்கங்கள் எல்லாம் உங்களை பயமுறுத்துகிற போல சூழ்நிலைகள் இருக்கிறதோ, மகனே மகளே, நீ பராக்கிரமசாலி. சிங்க கெபிக்குள் போய் சிங்கத்தை கொன்று போடும் பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். சிங்கங்கள் எனக்கெதிராய் கர்ஜித்து நின்றாலும், சிங்க கேபிக்குள் நுழைந்து நான் சிங்கத்தை கொன்றிடுவேன். சிங்கங்கள் எனக்கெதிராய் கர்ஜித்து நின்றாலும், சிங்க கேபிக்குள் நுழைந்து நான் சிங்கத்தை கொன்றிடுவேன். நான் பயமாறியே தேவபலமுள்ளவன், 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 நான் பயமாறியே தேவபலமுள்ளவன். பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்களை காண்கிறதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். இந்த செய்தியானது உங்களை அநேகரை தொட்டு கர்த்தர் வியாதி சுகமாக்கும், பலவீனங்களை மாற்றும், கட்டுகளை உடைக்கும், மனக்கண்களை திறக்கும், அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கும், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு பால்பால்களை திறக்கிறவர், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கொடுக்கிறவர், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை தருகிற தேவனுடைய பலத்த கரத்தையும் ஓங்கி புயத்தையும் காணும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளோடு பேசுகிற வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறது. மாத்திரமல்ல, தேங்க்யூ லார்ட், நான் பார்க்கிற ஒரு தரிசனம் அடுத்த 7 நாட்களுக்குள் ஒரு அற்புதம் நடக்கும். அநேகர் சொல்வீர்கள் இந்த 7 நாட்களுக்குள் அற்புதம் நடக்கும். செய்தியினுடைய தலைப்பை இப்படி எடுத்துக்கொள்வோம், 7 நாட்களுக்குள் ஒரு அற்புதம். 7 நாட்களுக்குள் ஒரு அற்புதம். விசுவாசிக்கிறீர்களா? 7 நாட்களுக்குள் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் கண்கள் காண சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தருகிறார். இந்த 7 நாட்கள் உங்கள் ஜெப ஜீவியத்தில் ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். இந்த 7 நாட்கள் வேதமும் கையுமாய் மாறுங்கள். இந்த 7 நாட்களுக்குள்ள கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய அற்புதத்தை காணும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த 7 நாட்களுக்குள்ளாக கர்த்தர் அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பாராக. இந்த 7 நாட்களுக்குள்ள கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும்படிக்கு உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த 7 நாட்களுக்குள்ள கர்த்தர் தூதர்களை அனுப்புவாராக. இந்த 7 நாட்களுக்குள்ள உங்களுக்கு முன்னே இருக்கிற தடைகளை உடைத்தெறிவாராக. இந்த 7 நாட்களுக்குள்ளாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில நடப்பிக்க வேண்டிய அதிசயத்தை நடப்பித்து தேவன் செய்கிறதை உங்கள் கண்கள் கண்டு சாட்சி சொல்ல கிருபை தருவாராக. இந்த 7 நாட்களுக்குள் எந்த அளவுக்கு வேதத்தை தியானிக்க முடியுமோ தியானித்து முடியுங்கள். இந்த 7 நாட்களுக்குள்ளாக எந்த அளவுக்கு அந்த ஆண்டோட சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்க முடியுமோ ஜெபியுங்கள். என் தேவன் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார்.
பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். வானம் திறக்கப்பட்டாயிற்று. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன். இப்பொழுதே இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள் மேல் ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது. மகளை வாய்களை விரிவாய் தர, மகனை வாய்களை விரிவாய் தர. இப்பொழுது கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். வீட்டுக்குள்ள இருக்கிற வியாதிகள் நீங்கட்டும். வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் மாறட்டும். வீட்டுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட மாந்திரிக சக்திகள், மாந்திரிக கட்டுகள், வில்லி சூனிய கட்டுகளை கர்த்தர் உடை தருகிறார். இப்பொழுதே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Receive it in Jesus name. செய்தியினுடைய ஆரம்பத்திலே கர்த்தருடைய குணமாக்குற வல்லமை பலமாய் கிரியை செய்கிறதை காண்கிறேன். செய்தியின் ஆரம்பத்திலே கர்த்தருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு வேத வசனத்தை திருப்பிக் கொள்வோம். 115 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். நினைத்தருளுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். நம்ம எந்த அளவுக்கு அவரை நினைப்போமோ தெரியாது. அவர் நம்மளை நினைவாகவே இருக்கிறார். நாம் அவரை நினைக்காத நாட்கள் நிறைய உண்டு. அந்த நேரத்திலும் அந்த நாட்களில் நம் நினைவாய் இருக்கிறார். நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதே இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்ம நினைவாய் இருக்கிறார், நினைத்தருளுகிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், 7 நாட்களுக்குள் அற்புதம் நடக்கும் என்று சொன்ன கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிறார், நம்ம ஆசீர்வதிக்கிறார். ஆனா நம்ம அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நம்ம எந்த அளவுக்கு அவரை நினைக்கிறோம், எந்த அளவுக்கு அவரை நினைவாய் இருக்கிறோம், எந்த அளவுக்கு அவரோடு பேசிக்கொண்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு அவரோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு அவரோடு இசைந்து கொண்டிருக்கிறோம், நடக்கிறோம் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Glory to God. ஆதியாகமம் புஸ்தகம் 19 அதிகாரம் 29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படிக்கு அனுப்பிவிட்டார். ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாற்ற நினைக்கிறார். காரணம் என்னவென்று கேட்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 18 அதிகாரத்திலே ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுடைய மகனாயிருக்கிற லோத்துக்காய் கெஞ்சுகிறான், ஜெபிக்கிறான். நம்ம மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற ஜெபத்தின் நிமித்தம் நம்மை நினைத்து மற்றவர்களை காக்கிறார். மற்றவருடைய ஜெபத்தின் நிமித்தம் அவர்களை நினைத்து நம்மை காக்கிறார். ஆண்டவர் இவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா? நீங்க ஒருத்தர் பேரை கன்ஃபஸ் பண்ணி ஜெபிச்சாலே போதும், அவங்களை கர்த்தர் விட மாட்டார். உங்க வீட்டுக்காருக்காக ஜெபிக்கிறீங்களா, மனைவிக்காக ஜெபிக்கிறீங்களா, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா, பெற்றோருக்காக ஜெபிக்கிறீங்களா, உங்கள் உடன்பிறப்புக்காக ஜெபிக்கிறீங்களா, எந்த வார்த்தையை யார் பேரை சொல்லி ஜெபிக்கிறோமோ இட் ஹஸ் நோட்டட் இன் ஹெவன். கர்த்தர் அதை குறித்து வைக்கிறார். அதுக்குண்டான பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அம்மா, உன்னுடைய புருஷனுக்காக நீங்க சொல்லி ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் குறிச்சு வச்சுட்டா, அவர் பேரை சொல்லி ஜெபிங்க. மனைவியின் பேரை சொல்லி ஜெபிங்க. பிள்ளைகளின் பேரை சொல்லி ஜெபிங்க. யாருக்காக யாருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை சொல்லுங்க. லோத்துக்காக நினைத்தருளும்படிக்கு கர்த்தர் ஆபிரகாமை அவனுடைய ஜெபத்தை நினைத்தான். லோத்தை நினைத்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய உடன்பிறப்பு, என்னுடைய சகோதரனுடைய மகன் இருக்கிறான், அவனை தன் சகோதரன் என்று சொல்வார். ஆண்டவரே, அவனுக்கா என்று கெஞ்சுகிறான். இது நிமித்தம் பாருங்கள், ஆபிரகாம் வீட்டுக்கு வந்து 3 தூதர்கள், லோத்து வீட்டுக்கு 2 தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு மனுஷன் ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் உங்க வீட்டுக்கு கர்த்தர் தூதர்களை அனுப்பட்டும். தூதர்கள் அனுப்பட்டும். உங்க வீட்டுக்கு தூதர்கள் வருகிற நாளாய் மாறட்டும். பிசாசு வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாது, மந்திரம் வரக்கூடாது, சூனியம் வரக்கூடாது, உங்க வீட்டுக்கு இருக்கிற இருள் வரக்கூடாது, உங்க வீட்டுக்கு விரோதமாய் அம்புகள் வரக்கூடாது. எல்லாம் கர்த்தர் உடை தருகிறார். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இருளை விரட்டுகிறார். உங்க வீட்டிலே உறக்கம் இல்லையா? இந்த இரவு நல்ல உறக்கத்தை கொடுக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள நல்ல விழிப்பை கொடுக்கிறார். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது. உங்க வீட்டை கட்டி இருக்கிற கட்டுகளை உடை தருகிறார். உங்க வீட்டுக்கு மேல சுத்திட்டு இருக்கிற வானமண்டலத்தின் பொல்லாதாவி சேனைகளை முறிக்கிறார். உங்க வீட்டுக்கு விரோதமா இருக்கிற அம்புகள் எல்லாம் உடைகிறது. உங்க வீட்டுக்குள்ள காசு தங்காத தரித்திரம், ஆசீர்வாதம் தங்காத தரித்திரங்கள் எல்லாம் உடை தெரிகிறார். இப்பொழுதே மகனே, மகளே, ஒரு சொம்பு தண்ணி எடுங்க, இயேசுவின் ரத்தமாய் மாற்றுங்க. வீடு முழுவதும் ரத்தம் தெளிங்க. இது ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு என்று சொல்லுங்கள். ஏசப்பா, இது உடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு. ஏசப்பா, இது ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு. சங்க தூர இரவிலே வந்தாலும் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடை விட்டு கடந்து போய்விடுவான். அவன் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள் நுழைய முடியாது, சங்காரம் பண்ணவும் முடியாது. சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இருளை முறிக்கிறார். உங்க வீட்டுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருடைய தந்திரங்களை முறிக்கிறார். வீட்டுல காசு தங்கட்டும், சுகம் தங்கட்டும், சமாதானம் தங்கட்டும், ஐஸ்வர்யம் தங்கட்டும், கனம் தங்கட்டும், மகிமை தங்கட்டும், தேவ பிரசனம் தங்கட்டும், கர்த்தருடைய அபிஷேகம் தங்கட்டும், ஒலிவை எண்ணெய் வாசனை வீட்டுக்குள் வீசட்டும். ஆபிரகாமுடைய ஜெபத்து நிமித்தம் கர்த்தர் லோத்தை காப்பாற்றும்படிக்கு தூதர்களை அனுப்புகிறார். கர்த்தர் நினைத்தருளுகிறார். ஆபிரகாமை நினைத்து, அண்ணாக்கா, உன் ஜெபத்தை நினைத்து தேவன் செய்கிறதை நீ காண்பாய். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. ஏசப்பாவுடைய வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2வதாக வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 40 அதிகாரம் 14 வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது மன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவை வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து
இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான் யோசேப்பு. யாரிடத்தில்? பானபாத்திரக்காரரிடத்தில். பானபாத்திரன் கண்ட சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்கிறான். யோசேப்புக்கு நன்றாக தெரியும், இந்த பானபாத்திரக்காரன் கர்த்தர் உயர்த்த போகிறார், இந்த பானபாத்திரக்காரன் உயர்ந்த இடத்துக்கு போகிறான், மறுபடியும் ராஜாக்கு பானம் கொடுக்க போகிறான். இழந்து போன ஆசீர்வாதம் திரும்ப தேடி வருகிறது. ஒரு முறை அரண்மனையில குற்றம் சாட்டப்பட்டால் திரும்பி அந்த அரண்மனைக்குள்ளே போக முடியாது. போகவே முடியாத இடத்துல போக வச்சுட்டார்ல, உட்கார முடியாத இடத்துல உட்கார வச்சுட்டார்ல, செய்ய முடியாத வேலையை செய்ய வைத்துட்டார்ல, வாய்ப்பே இல்லாத இடத்துல வாய்ப்பை உண்டாக்கிட்டார்ல. இன்றைக்கு சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். மகனே, மகளே, வழி உண்டாக்குகிறார். வாய்ப்பே இல்லை என்று சொல்கிறார்கள், வழி உண்டாக்குறார். பரலோகம் திறக்கப்படுகிறதை காண்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு இவன் ஹெல்ப் பண்ணுவான் நம்ம நினைப்போம், நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை. கர்த்தர் அவனை மறக்க பண்ணிட்டார். பானபாத்திரக்காரனை கர்த்தர் மறக்க பண்ணிட்டார். யோசேப்பு பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான், தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படி 3 நாட்களுக்குள்ளாக ராஜாக்கு பானம் கொடுக்கும்படிக்கு அந்த திராட்சை செடியில் இருக்கிற 3 கொடிகள் துளிர்க்கிறதா இருந்தது. கொடிகள் துளிர்த்தது. 3 நாளைக்குள்ள துளிர்த்து விட்டது. 3 நாளைக்குள்ள வாழ்க்கை துளிர்த்து விட்டதா? இன்றைக்கு சொல்கிறார், 7 நாட்களுக்குள் ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொன்னாரே, 7 நாட்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும் என்று சொன்னாரே. இதாவே ஒரு சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அற்புதம் நடக்கட்டும். நல்லா ஜெபிங்க. ஜெபாவி கர்த்தர் ஊற்றுவார். பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபை உண்டாகட்டும். அதுக்காக அற்புதம் செய்வார் என்று சும்மா இருக்கக்கூடாது, ஜெபிக்கணும். அற்புதம் செய்வார் என்று சும்மா இருக்க, வேதத்தை திறக்கணும். அற்புதம் செய்வார் என்று சும்மா இருக்கக்கூடாது, ஆவியானவரோட வழிநடத்தின்படி உபவாசித்து ஜெபிக்கணும். அற்புதம் செய்வார் என்று சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது, நல்லா பாடிட்டே இருக்கணும். அற்புதம் செய்வார் என்று சொல்லிவிட்டு சும்மா இருக்கக்கூடாது, கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சுக்கிட்டே இருங்களேன், கர்த்தர் செய்யறதை பார்ப்பீங்க. நிச்சயமா நிச்சயமா நினைச்சு பார்க்காத அற்புதம் நடக்கும். சில நேரம் அவன் ஹெல்ப் பண்ணுவான், இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவான், இவன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவான், அவன் எனக்கு நினைச்சு பார்ப்பான். நினைக்கிற ஆட்கள் மறந்து போவார்கள். ஆனால் கர்த்தர் மறவாதவர், மாறாதவர், மறக்க மாட்டார். கர்த்தருடைய கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது. உங்கள் நினைவாயிருக்கிற கர்த்தர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். மகளே, மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பரலோகம் திறக்கப்படுகிறது, கர்த்தருடைய கரம் தொடுகிறது. பிதாவே, இந்த சத்தத்தை யார் யார் கேட்கிறார்களோ 7 நாட்களுக்குள் ஒரு அற்புதம் நடக்கிறதை பார்க்கட்டும். 7 நாட்கள் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறதை காணட்டும். Glory to God. தடைகளை உடைத்தெறிகிறார். வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அபிஷேக கரத்தை கர்த்தர் வைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். தடைகள் முறியட்டும். கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் நீட்டப்படுகிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ கரம் இறங்குகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது 7 நாட்களுக்குள் நம்முடைய பிள்ளைகளுக்குள் ஒரு அற்புதம் நடந்தேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த அற்புதத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வியாதி சுகமாகிறது. நீங்க மட்டுமா கேக்குறீங்க? உங்க லிவர், கிட்னி, லிவர், லங்ஸ், ஹார்ட், அக்கா தங்கச்சி, யூட்ரஸ் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒரு மைக்ரேன் ஹெட்டேக்கை பார்க்கிறேன், கர்த்தர் உடை தெரிகிறார். அடிக்கடி ஏற்படுகிற மைக்ரேன் ஹெட்டேக் நீங்கி போகிறது. அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா வருகிற ஜுரம் நீங்கிறது. அடிக்கடி ஏற்படுகிற வயிற்று வலியை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அடிக்கடி ஏற்படுகிற பேக் பெயினை கர்த்தர் சுகமாக்குறார். அடிக்கடி ஏற்படுகிற பைல்ஸ் ப்ராப்ளத்தை கர்த்தர் உடை தெரிகிறார். சாப கட்டுகளை முறிக்கிறார். கர்த்தர்களை நினைத்தருளுகிறார். 7 நாட்களுக்குள்ளாக கண்கள் அற்புதங்களை காணும்படிக்கு என் கர்த்தர் கிருபை தருவாராக. ஏமன், 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 ஏமன். மூன்றாவதாக உபாகம புஸ்தகம் 24:9. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். பயங்கரமான வேர்ட்ல மிரியாமுக்கு என்ன செஞ்சாரு? மோசேக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய் பேசினான். மோசேக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் பேசினான். அதை நினைச்சுக்கோங்க. அதனால வெண்குஷ்டம் அந்த அம்மா வந்து தாக்கிடுச்சு. வெண்குஷ்டம் அந்த சகோதரி தீர்க்கதரிசி தாக்கியது. மிரியம் தீர்க்கதரிசி தானே? மிரியம் தீர்க்கதரிசி தானே? தம்புரு பாடகி தானே? நீங்கள் பாடகியா இருக்கலாம், பாடகரா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம். ஆனா எந்த ஊழியக்காரோட குடும்பத்தை குறித்து பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் பாடகியா இருக்கலாம், பாடகரா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம். ஆனா எந்த ஊழியக்காரனை குறித்து பேசுகிறதற்கு அதிகாரம் கிடையாது. தேவன் திரும்ப சொல்கிறார், நீங்கள் பாடகரா இருக்கலாம், பாடகியா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம். ஆனா எந்த ஊழியக்காரனை குறித்தும், எந்த ஊழியக்காரி குறித்தும் பேசுற அதிகாரம் இல்லை. அந்த ஊழியக்காரன் விழுந்திருக்கலாம், அந்த ஊழியக்காரன் உளுந்தே போயிருக்கலாம். அவருடைய ஊழியமே முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அவ்வளவுதான், இனி அவன் தலைக்கவே மாட்டான் என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? கர்த்தர் யாரையும் திரும்ப எழுப்ப வல்லவரா இருக்கிறார். விழுந்து போன சிம்சோனை கர்த்தர் எழுப்பவில்லையா? விழுந்து போன தாவீதை கர்த்தர் எழுப்பவில்லையா? ஆகினால் எக்காரத்து கொண்டும் வேண்டாம். அதே சமயத்தில் உண்மையை ஓடிக்கொண்டிருக்கிற மோசைக்கு விரோதமாய் மிரியாம் பேசினார். தேவன் விடுவாரா? விடுவாரா? வெண்குஷ்டம் வந்து தாக்கியது.
ஒரு தகப்பன் தன் பிள்ளையினுடைய முகத்தை பார்த்து காரி துப்பினது உண்டானால் 7 நாள் பாலித்துக்கு புறம்பை தள்ளப்படுகிறது எப்படியோ அதுபோல் அவள் தள்ளப்பட்டவளாய் என்று சொல்லி கர்த்தர் அவளை வெறுத்து தருகிறார். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு எக்காரணத்தை கொண்டும் யாரை குறித்து பேசாதீங்க. எந்த ஊழியக்காரனை குறித்தும் எந்த ஊழியக்காரியை குறித்தும் யார் விழுந்து போன தூதனை குறித்தும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. யாரை குறிச்சும் பேசாதீங்க. பேசணுமா, பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு, ஏகப்பட்ட வசனங்கள், ஏகப்பட்ட சத்தியங்கள். இவைகளை குறித்து பேசதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இவைகளை குறித்து பேசதான் கர்த்தர் நம்மளை முன்குறித்திருக்கிறார். உலகத்தின் தேவன் வானம் திறக்கிறது. ஏன் சொல்கிறேன், அந்த மிரியாம் கை மோசே வேண்டிக் கொண்டார்ல, அப்படித்தான் இருக்கணும். விழுந்து போன, தப்பாய் பேசின, வெண்குஷ்டத்தால் தாக்கப்பட்ட மிரியாம் கை மோசே வேண்டிக் கொண்டார் அல்லவா, அந்த இருதயம் இருக்கட்டும். வேணும், நல்லா வேணும், அவஸ்தை படட்டும், தேவை, கர்த்தர் அடிச்சார்ப்பார் அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. அந்த கால் ஏன் நம் வீட்டை நம் காலை தட்டுகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பிள்ளைகளே? யாரோட பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகையினால வசனத்தை குறித்து நிறைய பேசுங்க, ஆண்டவரை குறித்து நிறைய பேசுங்க, பரலோக தேவனை குறித்து நிறைய பேசுங்க. 7 நாட்களுக்குள் அற்புதம் நடக்கணும்னா உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையெல்லாம் பரிசுத்த வார்த்தையா இருக்கட்டும், ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கட்டும், பலமுள்ள வார்த்தையா இருக்கட்டும், விசுவாசம் உள்ள வார்த்தையா இருக்கட்டும். தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறதா இருக்கட்டும். சுயத்திலிருந்து வரக்கூடாது, மாம்சத்திலிருந்து வரக்கூடாது. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாம் தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், வாக்கு தத்தங்களா இருக்கட்டும், வேதத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளா இருக்கட்டும், வெளிச்சமா இருக்கட்டும். சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களை தொட்டுக்கொண்டே வருகிறார். கர்த்தருடைய கரம் தொட்டுக்கொண்டே வருகிறது. தேவனுடைய வல்லமுள்ள கரம் நீட்டப்படுகிறதை பார்க்கிறேன். அபிஷேக அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் தொடுகிறார். 7 நாட்களுக்குள் ஏசப்பா ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருத்தருக்கும் அதிசயம் நடக்கட்டும். பரலோகத்தின் தேவனே ஒவ்வொருத்தரின் தொடுவீராக. வேதமும் கைமை மாறு மகனே, என் தேவன் தோற்று போக விடவே மாட்டார். அவர் செய்கிற அற்புதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை தர வல்லவராக இருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவன் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்தான். ஜெபாலை தலைவர் கூட சில நேரங்களில் கரெக்டா நம்மளை நினைப்பாங்க, புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அன்னாள் ஆலயத்தில் உட்கார்ந்து கதறுகிறாள், போராடி ஜெபிக்கிறாள். சக்காலத்தினால் ஏளனம் படுத்தப்பட்ட அன்னாள், அவமானப்படுத்தப்பட்ட அன்னாள், காயப்பட்ட அன்னாள், குழந்தை இல்லாத அன்னாள், கர்ப்பத்தின் கனி இல்லாமல் தவிக்கிற அன்னாள் ஆலயத்தில் போய் கதறுகிறாள். அப்போ ஆலயத்துல ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஜெபாலய தலைவன் நினைத்தாலும் தப்பாய் நினைப்பான், ஆனால் கர்த்தர் கரெக்டா நினைவார். உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய இருதயங்கள் அறிந்திருக்கும். வாவின் சொல் பிரவாதத்துக்கு முன்பதாகவே நீ என்ன சொல்ல போகிறாய் என்று அறிந்த கர்த்தர் அல்லவா. உன்னை கைவிட்டுவாரா மகனே? ஜெபாலயத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபியுங்கள். ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து ஜெபியுங்கள். பல மணி நேரம் ஜெபியுங்கள். கர்த்தரை ஊற்றி கேட்பார். அப்படி இருதயத்தை ஊற்றி 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 ஜெபிங்க, போராடி ஜெபிங்க. குடித்து வெறித்திருக்கிறாள் என்று ஒருத்தர் பார்க்கும்போது தெரியுதுன்னா அவ எப்படி அவ ஜெபிச்சிருப்பா, எப்படி அல கழிச்சு கதறி கத்திருப்பா, கூப்பாடு போட்டிருப்பா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க ஜெபத்துல ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். இருதயத்தை ஆண்டோட சமூகத்துல முழுவதுமாய் ஊற்றுவோம். சக்காலத்தை ஏளனம் பண்ணான்ட்டு சக்காலத்தை திட்டல. சில பேர் ஏளனம் பண்ணிட்டாங்கன்னா வாய்க்கு வந்தவன் நல்லா திட்டி விட்டுருவோம். என்னையா நீ ஏளனம் பண்ற, என்னையா நீ தப்பா பேசுற அப்படின்னு சொல்லி நல்லா திட்டி விட்டுருவோம். ஆனா அப்படிலாம் அவன் திட்டல. என்ன செய்கிறாள்? ஆலயத்துல போய் கொட்டுகிறாள். யார்ட்டையும் கொட்டல, யாரையும் திட்டல, அவமானப்படுத்தி ஏளனப்படுத்தினவர்களை திட்டல. அது பிரச்சனை யார்ட்டையும் கொட்டல. தேவ சமூகத்துல எட்டும்படிக்கு அப்பா சமூகத்துல உட்கார்ந்து கொட்டுகிறாள். கர்த்தருடைய சமூகத்தில் எட்டுகிறது. தேவனுடைய ஆலயத்திலே கொட்டுங்கள், தேவ சமூகத்தில் எட்டட்டும். கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிறதை பார்க்கிறேன். தேவ கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். Glory to God. Thank you Lord. வானம் திறக்கப்பட்டாயிற்று. இயேசுவின் கரம் தொடுகிறதை காண்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற Thank you Lord எலிசபெத் என்கிற நபரை பார்க்கிறேன். அக்கா, உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீங்கள் விண்ணப்பித்த விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு. கண்ணீர் வடித்திருக்கிறீர்கள். தனி மனுஷனை உட்கார்ந்து பிள்ளைக்காய் ஜெபிக்கிறீர்கள். அற்புதம் நடக்கிறது. பரலோகம் திறக்கப்படுகிறது. வாசல்கள் திறக்கிறது. அன்னாளை நினைத்தருளினார், அன்னாளை கலட்சித்தார். ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். தீர்க்கதரிசியை கர்த்தருக்கே கொடுத்தால். ஒரு பிள்ளையை கொடுத்தார். பிள்ளை கர்த்தருக்கே கொடுத்தால். அதற்கு பின்பு 5 பிள்ளைகளை கொடுத்தார். நினைச்சு பார்த்தாலா, எனக்கு பின்னால் ஒரு 5 பிள்ளைகள் பிறக்க போகிறது என்று ஒண்ணுக்காய் கதறுகிறாள். 1 + 5 மொத்தம் 6 கொடுத்தார். 1 கர்த்தருக்கே கொடுத்துட்டா. இதுதான் கிருபை. யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு கொடுத்துட்டா, பெஸ்டா கொடுத்துட்டா. ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கே கொடுத்தால். இந்த இருதயம் நமக்கு இருக்கட்டும். முதற் பலன் கர்த்தருக்கு, முதற் பலன் கர்த்தருக்கு, முதற் பலன் கர்த்தருக்கு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு செய்யுங்க. கர்த்தர் நினைத்தருளார். கொட்டிருங்க. கர்த்தர் நினைத்தருளுகிறார்.
கைவிட மாட்டார், பெரிய காரியங்களை செய்வார். Glory to God, glory to God. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக் கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், இனி எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். தாவீதுக்கு சவுலுடைய மகளை திருமணம் பண்ணுகிற அபியாசம் கிடையாது. தாவீது வந்ததே 10 பால் கட்டிகளையும் பயிர்களையும் எடுத்துக்கொண்டு வந்ததே உடன்பிறப்புகளை விசாரித்துக் கொண்டு பார்த்து கொண்டு வருகிறதுக்கு தான் தகப்பன் அனுப்பினார். ஆனால் அங்கே ஒரு ராட்சதன், ஒரு கோலியாத் கத்திட்டு இருக்கிறான், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நிந்திக்கிறான். அதை தாங்கிக்க தெரியல. எப்படிடா நீங்களா தாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறதெல்லாம் கேட்டுட்டு எப்படிடா இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் சூடு உண்டாகலையா? என் கர்த்தர் யார் என்று காட்ட வேண்டாமா? தட் இஸ் த ஃபெய்த் ஆஃப் டேவிட், ஜீல் ஆஃப் டேவிட். உங்க வாழ்க்கையில் ஒரு அபிஷேகம் இருக்குமானால் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கும். நமக்குள்ள ஒரு விசுவாசம் வைராக்கியம் பெருகட்டும். நீ எப்படி அவன் ஆண்டவரை குறித்து இப்படி தப்பாய் பேசுவான்? எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தரை நிந்திப்பான்? அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு கேட்பதனால் தாங்கிக்கல முடியல. ஏ இஸ்ரவேலர்களே, ஏ ராணுவ வீரர்களே, தாவீதுடைய உடன்பிறப்புகள் எத்தனை இருக்கு? அத்தனை உள்ளதானே இருக்கு. 7 உடன்பிறப்புகளே, ராணுவ தளவாரங்களை உட்கார்ந்து இருக்கிறீர்களே, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சாமுவேல் தீர்க்கதரிசனம் பெற்றுக்கொண்ட சவுலு மகனாயிருக்கிற ஜோனத்தானே, எப்படியா நீ கேட்டுட்டு பயந்து உட்கார்ந்து இருக்கிற? ஜீவன தேவனுடைய சேனை நிந்திக்கிறானே, உன்னால தாங்கிக்க முடியலையே. என்னாலே தாங்கிக்க முடியல, நீ எப்படி தாங்குற? எப்படி இதை கேட்டுட்டு குவைட்டா இருக்கிறீங்க? I cannot be quiet. I want to do something. I'm going to finish the dog. அந்த நாயை நான் சங்காரம் பண்ணி ஆகணும். யார் நாய்? கோலியாத்து. யான் தான் சொன்னானே, நானா நாயான்னு கேட்டானே. ஏய், நான் கரடியை காலி பண்ணிட்டேன், ஏய் நான் சிங்கத்தை காலி பண்ணிட்டேன், நீ ஆஃப்டர் ஆல் ஒரு நாய், உனக்கு ஒரு கல்லு போதும். ஒரு கல்லை கொண்டு தூக்கிட்டு வந்து கல்லை கொண்டு எரிஞ்ச ஆள் தானே. நாயினா கல்லெடுத்து தானே எரியணும். இருக்கீங்களா இல்லையா? பேசிட்டு இருக்கிற ஒரு கர்த்தர். வைராக்கியம். நீங்கள் கர்த்தருக்குள் வைராக்கியமா இருப்பீங்கன்னா தேவன் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்வீர்கள் என்றால், கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருப்பீர்கள் என்று சொன்னால், ஐம் டெல்லிங் யூ மை பிரதர், சில காரியங்களை ஜீர்ணிக்க முடியாது. என்ன ஜீர்ணிக்க முடியாது? கர்த்தரை நிந்திக்கிறதை கேட்க நம்மளால முடியாது. என் அப்பா யாருன்னு காட்டாம விடமாட்டேன், என் ஏசப்பா யாருன்னு காட்டாம விடமாட்டேன், என் ஏசப்பா யார் என்று நிரூபித்து காட்டாமல் விடமாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது, ஒரு வல்லமுள்ள கரம் நீட்டப்படுகிறது. ரீபாலா சந்து டகனா, அக்கினிமயமான கரம் நீட்டப்படுகிறது. அந்த வைராக்கியத்தை கர்த்தர் ஊற்றுகிறார், அந்த விசுவாசத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். மகளே கலங்காதே, மகனே கலங்காதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கண் அதிசயத்தை பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வெட்கப்பட்ட இடத்திலும் தலை உயர்த்தப்படுவதாக. நில், தைரியமாய் நில், வெட்கப்படாதே, தைரியமாய் நில். கர்த்தர் ஒரு இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்திட்டாரா? எதை கண்டும் பயப்படாதே. உலகத்தில் இருக்கோரை காட்டிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர். நீ விசுவாசத்தோடு வைராக்கியமாய் கர்த்தரை சார்ந்து நில், ஜெயிப்பாய், தோற்று போக மாட்டாய். 7 நாட்களுக்குள் அற்புதம் நடக்கும். சொல்லுகிறவர் மனிதன் அல்ல, கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. 7 நாட்களுக்குள் உங்கள் கண்கள் அதிசயங்களை பார்க்கட்டும். 7 நாட்களுக்குள் உங்கள் கண்கள் அற்புதங்களை பார்க்கட்டும். வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் அனுப்புகிற வார்த்தை பிள்ளைகள் மேல் கட்டவிழ்க்கப்படுவதாக. தேவன் இதை செய்து முடிக்க கிருபை தருவாராக. பல மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபாவை ஊற்றுவாராக. Glory to God. அந்த கிருபை கட்டவிழ்ப்பாராக. ஆமென், 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 ஆமென். அடுத்ததாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நவோதியால் எனும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்க்க மற்ற தீர்க்கதரிசி நினைத்துக் கொள்ளுங்கள். நான் அலங்கத்தை கட்டுகிறதற்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல ஆண்டவரே, ஆவிக்குரியவர்கள். நான் உமக்காக ஒரு அலங்கத்தை கட்ட பிரயாசப்படுகிறேன், வாசல் போட விரும்புகிறேன், வாசல்களுக்கு தாழ்பால் போட விரும்புகிறேன். ஆனால் என்னை தடுக்கிறார்கள் ஆண்டவரே. தடுக்கிறவர்கள் யார்? தடுக்கிறவர்கள் உலகத்தானா? இல்லையே. தடுக்கிறவர்கள் இந்து நண்பர்களா? இல்லையே. முகமது நண்பர்களா? இல்லையே. ஆவிக்குரியவர்களா இருக்கிற தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் பணத்துக்காக கூலி பொருத்தி கொண்டு தவறாய் தீர்க்க தரிசனம் உரைத்து என்னை பயமுறுத்த பார்க்கிறார்கள். நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. பயமுறுத்த பார்க்கிற மற்ற தீர்க்கதரிசிகளை நினைத்துக் கொள்ளுங்கள். நவோதியாலும் மாறிட்டா, மற்ற தீர்க்கதரிசியும் மாறிட்டா. நவோதியா அப்படி கிடையாது. ஏன் அப்படி மாறினான்னு தெரியல. பணத்துக்கு ஆசைப்பட்டு மாறிட்டா. பணத்துக்கு ஆசைப்பட்டவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மாறுகிறது அல்லவா? வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்களேன்.
நெகேமியாவுடைய நோக்கமெல்லாம் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றியாகும் நினைத்துக் கொள்ளும். இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்களை கர்த்தர் நினைத்துக் கொள்வாராக. நமக்கு எதிராய் செயல்படுகிறவர்களை கர்த்தர் நினைத்துக் கொள்வாராக. நம்மை குறித்து தப்பாய் பேசுகிறவர்களை கர்த்தர் நினைத்துக் கொள்வாராக. நமக்கு விரோதமாய் எழும்புகிற அம்புகளை எய்கிறவர்களை கர்த்தர் நினைத்துக் கொள்வாராக. நமக்கு விரோதமாய் பின்னால பேசுகிறவர்களை நினைத்துக் கொள்வாராக. நமக்கு விரோதமாய் பதிவிடுவிக்கிறவர்கள் நினைத்துக் கொள்வாராக. நம்மை குறித்து தப்பாய் பேசுகிறவர்களை கர்த்தர் நினைத்துக் கொள்வாராக. சோர்ந்திராதீங்க. 7 நாட்களுக்குள் உங்கள் கண் அற்புதத்தை பார்க்கும். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. என் ஆண்டவருடைய வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். வானம் திறக்கப்பட்டாயிற்று. இயேசுவின் கரம் தொடுகிறது. 7 நாட்களுக்குள் கர்த்தர் செய்கிறது உங்கள் கண்கள் காணட்டும். விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் கண்கள் அற்புதங்களை பார்க்கட்டும். வானம் திறக்கப்படுகிறது மகனே, பரலோகம் திறக்கப்படுகிறது மகளே. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது. வியாதி சுகமாகிறது. கிட்னியை தொடுகிறார், லிவரை தொடுகிறார், லங்ஸ் தொடுகிறார், ஹார்ட்டை தொடுகிறார். உங்களுடைய பிரெயினை அட்டாக் பண்ணியிருக்கிற அட்டாக் உடைக்கப்படுகிறது. கை கால் மறுத்து போன தன்மைகள் சுகமாகிறது. பெரலைசிஸ் அட்டாக் எல்லாம் முறிக்கப்படுகிறது. ஆர்த்ரைட்டிஸ் எரிக்கப்படுகிறது. கர்த்தர் தொட்டு சுகமாக்குறார். தைராய்டு சுகமாகட்டுமே நாமத்தினால். யூட்ரஸ்ல இருக்கிற நீர்க்கட்டைகள் மறைவதாக. ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்னதை நான் கேன்சல் பண்ணுகிறேன். ஆண்டவரே உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். தேவனுடைய குணமாக்குற வல்லமை புறப்பட்டு வருவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கரம் தொடரட்டும். பேதுரு நிழல்கள் கூட்டம் ஓடி வந்து சுகத்தை பெற்றது உண்மையானால் இப்பொழுது ஒரு சுகத்தை கர்த்தர் வைக்கிறார். ஒரு பலனை கர்த்தர் வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறார். வேலையின் கதவுகளை திறக்கிறார். கோர்ட் கேஸை கர்த்தர் மாற்றி போடுகிறார். கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுகளை யுத்தம் பண்ணுகிறார். பிரிந்திருக்கிற குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறார். 7 நாட்களுக்குள் ஒரு வீட்டுக்குள் அற்புதம் நடக்கட்டும். இந்த ஆண்டை ஜெயத்தோடு முடிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண்கள் அதிசயங்களை பார்க்கட்டும். வாய்களை விரிவாய் திற மகனே. 7 daysக்குள்ள you will see the supernatural miracle. Take it, receive it in Jesus mighty name. பேசுற வார்த்தைக்காய் நன்றி. 100 மடங்கு பலன் தர கிருபை தாரும். நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர் சிவகுமாரை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே சகோதரி அனிதாவை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே நன்றி ஆண்டவரே. பெர்லினை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேங்க்யூலா உடைய பிள்ளை தேங்க்யூலா நன்றி செலுத்துகிறேன். க்ளோரி டு காட். தேங்க்யூலா ராதிகாவை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய மகள் தகப்பனை ஷர்மி ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேங்க்யூலா உடைய மகன் தேங்க்யூலா ஜான் let him be blessed and open the door Lord. மருத்துவமனையிலே படுத்துக்கொண்டு பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மேல் அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. 7 நாட்களுக்குள் கண் அற்புதத்தை பார்க்கும். பைபிள் கைமாயிருங்க. ஆவியர் உபவாசம் போட சொல்றாரா? போடுங்க. ஜெபிக்க சொல்றாரா? ஜெபிங்க. சாட்சி சொல்வீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 7 நாட்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. உங்க சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க. இது ரிலீஸ் பண்ணி கரெக்டா 7 daysக்குள்ள Lord will do the super natural miracle. Amen. God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரகாசிக்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்கள் தலை உயர்த்துவாராக. எல்லாரும் சொல்லுமா, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு, குடும்பத்தோடு, பட்டணத்தோடு, சமுதாயத்தோடு இருப்பதாக. Amen. God bless you. தினம் அற்புதங்கள் நடக்குது. தினம் அதிசயங்கள் நடக்குது. தினம் அற்புதங்கள் நடக்குது. தினம் அதிசயங்கள் நடக்குது. தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் அதிசயம் இயேசு செய்கிறார்.
ஆடையை தொட்டவுடன் மரித்தவன் எழுந்தான். ஆடையை தொட்டவளும் சுகத்தையும் பெற்றாள். ஆடையை தொட்டவுடன் மரித்தவன் எழுந்தான். ஆடையை தொட்டவளும் சுகத்தையும் பெற்றாள். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். நாமானின் நாற்றத்தை யோர்தானில் நீக்கினார். சகேயுவின் பாவத்தை வழியிலே போக்கினார். நாமானின் நாற்றத்தை யோர்தானில் நீக்கினார். சகேயுவின் பாவத்தை வழியிலே போக்கினார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். பர்த்திமேயு குருடனின் கண்களை திறந்தார். எப்பத்தா என்று சொல்லி செவிட்டு காதை திறந்தார். பர்த்திமேயு குருடனின் கண்களை திறந்தார். எப்பத்தா என்று சொல்லி செவிட்டு காதை திறந்தார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். தினம் 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 அற்புதங்கள் நடக்குது. தினம் 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 அதிசயங்கள் நடக்குது. தினம் 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 அற்புதங்கள் நடக்குது. தினம் 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 அதிசயங்கள் நடக்குது. தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். நாமானின் நாற்றத்தை யோர்தானில் நீக்கினார். சகேயுவின் பாவத்தை வழியிலே போக்கினார். ஆடையை தொட்டவுடன் மரித்தவன் எழுந்தான். ஆடையை தொட்டவளும் சுகத்தையும் பெற்றாள். பர்த்திமேயு குருடனின் கண்களை திறந்தார். எப்பத்தா என்று சொல்லி செவிட்டு காதை திறந்தார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார்.